கச்சாயம் செய்யலாம். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ட்டுனா மைதா மாவு, வெள்ளை ரவை, தேங்காய் துருவல், சர்க்கரை, ஏலக்காய். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ரவையும் சர்க்கரையையும் போட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம். போதும், அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இந்த ரெண்டும் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் மைதா மாவு, தேங்காய் துருவல், ஏலக்காய் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ மைதா போட்டுக்கலாம். தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடிச்சு வச்சது, இது மைதா மாவே தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா போதும். ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அடுப்பில் எண்ணெய் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்னா போல் போட்டிங்கனாவே போதும். இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா ஒரு பால்க்கு கரெக்டாக இருக்கும். போட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் அதுவே எலுமி வந்துடும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. மைக்கோதி வச்சு இப்படி திருப்பி விடுங்க. ஃபுல் பால்ஸும் ப்ரௌனிஷ் ஆகணும். ஸோ எல்லாம் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.